பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி சேர்த்துக் கொண்டால் அது அவர்களுடைய நோக்கத்திற்கு எதிராக போய்விடும். விஜய் அவர்களை தனியே நிறுத்தி வாக்குகளை பிரித்து, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போக விடாமல் சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கமே. ஆகவே பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பது அவர்களின் நோக்கம் கிடையாது. அதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? இரண்டு பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது குஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது.